நீ சாமிக்கு பூஜை பண்ற, நான் உனக்கு பூஜை பண்றேன். இப்போ உன்னை பார்க்கறதுக்கு என் பழைய ஸ்வேதாவை பார்க்குற மாதிரியே இருக்கு. அதனால தான் என்னமோ தெரியல, உன்னை பார்க்காம என்னால இருக்கவே முடியல. உன் கண்ணை பக்கத்துல இருந்தே பார்த்து பழகிட்டனா, இவ்வளவு டிஸ்டன்ஸ் விட்டு நான் இருந்ததே இல்லை. நீ என்ன அபிஷேகம் ஆராதனை பண்ணாலும் இங்க மயங்கிறதுக்கு நான் ஆள் இல்ல. மரியாதையா வெளியில போயிடு. எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற? சூழ்நிலை நம்ம ரெண்டு பேரையும் தனியா இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாலும் நீ மட்டும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. கடவுளுக்கு பூஜை பண்ணும்போது ராட்சசர்கள் புகுந்து தொந்தரவு பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அனாவசியமா வீட்டுக்குள்ள வந்தது மட்டும் இல்லாம ரொமான்டிக் ஹீரோ மாதிரி பேசிட்டு இருக்க. நீ எந்த மாஸ்க் போட்டு வசனம் பேசினாலும் நீ வில்லங்கிறத மறந்துடாத. நான் வில்லனும் இல்ல, ராட்சசனும் இல்ல. நான் உன்னோட லவ்வர்மா. அதனாலதான் நீ எவ்வளவு திட்டினாலும் உன்னை என்னால வெறுக்கவே முடியல. எவ்வளவு திட்டினாலும் பொறுத்து போறவன் மானம் கெட்டவனாதான் இருப்பான். முதல்ல வெளியே போ. வந்த வேலை முடியாம எப்படி வெளியே போக முடியும்? கைய நீட்டு. என்ன பண்ற? பூஜை செய்யற கைக்கு வளையல் போடலனா எப்படி? கொஞ்சம் இரு. கைய நீட்டு. போலீஸ் ட்ரைனிங்ல கையில விலங்கு போடுறதுக்கு கத்து கொடுத்தாங்களா, இல்ல கட்டாயப்படுத்தி ஒரு பொண்ணுக்கு வளையல் போட கத்து கொடுத்தாங்களா? நீ தங்கத்தையும் வைரத்தையும் கண்ணுல காட்டினா நான் மயங்கிருவேன் நினைச்சியா? எங்க அக்கா கொடுத்த ஷாக் ட்ரீட்மெண்ட் உனக்கு பத்தல போல இருக்கு. நீ மறுபடியும் என்ன தொந்தரவு பண்ணன்னு எங்க அக்காக்கு தெரிஞ்சது சும்மா இருக்க மாட்டா. மரியாதையா ஓடி போயிரு. ஏய், உனக்கு நம்ம காதல் என்ன அவ்வளவு சாதாரணமா போச்சா? எப்படி இவ்வளவு சீக்கிரம் உனக்கு என்ன மறக்கிறதுக்கு மனசு வந்துச்சு? ஏய், இந்த சாம்பிராணி போடுற வேலையெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ. எங்க அக்கா உன்னை பத்தி தெளிவா சொல்லிட்டு போயிருக்கா. அக்காக்கு பிடிக்காத எதையும் நான் செய்ய மாட்டேன். சும்மா அடம் பிடிக்காத. லக்ஷ்மி பூஜை அன்னைக்கு வர செல்வத்தை வேணான்னு சொல்லக்கூடாது. ஹாசினிக்காக உன் வாழ்க்கையை நாசமாக்கிக்க போறியா? அவ ஏதாவது நினைப்பான்னு உனக்கு வர நல்லதை தட்டிவிட பாக்குறியா? உனக்கு கிடைக்கிற வாய்ப்பை வேணான்னு சொல்லிட்டு அவ மட்டும் அங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பா. நீ இங்க தனியா உட்கார்ந்துட்டு இருப்பியா? உனக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியாதா? அந்த ஹாசினிக்கு என்ன தெரியும்? அவ சொல்றதெல்லாம் வேத வாக்கா? அவ எப்ப பார்த்தாலும் அந்த ஏஜை கூட சண்டை போட்டுட்டு இருப்பா. ஆனா இப்ப அவங்க போய் நல்லா வாழல. அவளுக்கு ஒரு நியாயம், உனக்கு ஒரு நியாயமா? ஹலோ, நீ இன்னைக்கு வளையல் கொடுத்ததுக்காக என் பொண்ண உனக்கு கட்டி தருவன்னு நினைக்காத. நீ சொன்ன மாதிரி உன் பொண்டாட்டி கிட்ட விவாகரத்து வாங்கிட்டு வா. அப்புறம் தான் வீட்ல அவர்கிட்ட இத பத்தி பேச முடியும். எதை எப்ப செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. ஏன் வேலை என்ன இருக்கு? உங்க பொண்ணு இன்னும் கொஞ்சம் கூட மனசு மாறவே இல்லை. முதல்ல அதுக்கு ஏதாவது பண்ணுங்க. அக்கா,
வாங்க. ம். ம், ம். ஏன் ஜெயம்மா இப்படி டென்ஷனா உட்காந்துருக்கீங்க? அவங்க டென்ஷனா உட்காரல. அந்த ஹாசினி தான் உட்கார வச்சிட்டா. அவ இன்னும் என்னென்ன கூத்து பண்ண போறாளோ? இதெல்லாம் அவ பண்ணுவான்னு எனக்கு எப்போ தெரியும். ஹாசினி சீதா வேஷத்துல நம்மளை ஏமாத்தும் போதே நான் சொன்னேன். நீங்க தான் கேட்கல. நல்லா யோசிச்சு பாருங்க. அவ ஒன்னையாவது உருப்படியா பண்ணிருக்காளா? எந்த காரணத்துக்காகவும் அவ வீட்டுக்குள்ள வரவே கூடாதுன்னு நாங்க எல்லாரும் திட்டிட்டு இருக்கும்போது நீங்க அவளை மருமகளாவே கூட்டிட்டு வந்துட்டீங்க. இந்த வீட்டுக்கு மருமகளா இருக்கிற தகுதி கொஞ்சமாவது அந்த ஹாசினிக்கு இருக்கா? இருந்திருந்தா இன்னைக்கு இப்படி செய்வாளா? ஆனா இப்படிதான் சொதப்புவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க தான் என்ன நம்பல. நம்பி இருந்தா எப்பவும் பூஜை பண்ற என்ன வேண்டான்னு சொல்லிட்டு அந்த ஹாசினிய பண்ண சொல்லுவீங்களா? என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். ஆனா அதெல்லாம் உங்களுக்காக நான் மறைச்சுக்கிட்டேன். எந்த நம்பிக்கையில அவளை பூஜை செய்ய சொன்னீங்க? பாருங்க, அந்த விரதத்தை சரியா செய்ய முடியாம நாசம் பண்ணிட்டா. வந்தவங்க முன்னாடி அவமானப்படுற மாதிரி ஆகிப்போச்சு. நம்ம வீட்டோட ஒரு சம்பிரதாயத்தை கூட அவளால உருப்படியா பண்ண முடியாது. ஹாசினி இந்த வீட்டு மருமகளா இருந்து நமக்கு ஒரு நல்லதும் நடக்க போறது இல்ல. எல்லாமே அறகுறை தான். கல்யாணம் அறகுறை, அவ வாழுறது அறகுறை, அவ செய்யறது அறகுறை. இப்ப பாருங்க, இந்த விரதமும் அறகுறை தான். அவளால எதையும் செய்ய முடியாது. ஏன்னா அவளுக்கு எதுவும் தெரியாது. காலையில இருந்து சாப்பிடாம இருந்து ஈவினிங் சாப்பிடுற இந்த சாதாரண விஷயத்துல கூட அவளால கண்ட்ரோலா இருக்க முடியல. இதுக்கு மேல அவளை எப்படி நம்புறீங்க? நான் இறுதியா சொல்றேன், அவளால உருப்படியா எதையுமே செய்ய முடியாது. என்னால செய்ய முடியும். நான் எதை வேணாலும் செய்வேன். உன்னால செய்ய முடியலன்னு இந்த ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சு போச்சு? நான் பூஜையை கரெக்டா முடிச்சனே, அப்புறம் என்ன? அதான் விரதத்தை கோட்டையை விட்டு வயித்தை நிரப்பிட்டியே. அதுக்கு யாரு காரணம்னு உங்களுக்கு தெரியாதா? ஏன் வெக்கமே இல்லாம நடந்துக்கிறீங்க? ஏய், யார் வெக்கம் இல்லாம நடந்துட்டா? ஏய் அர்ச்சனா, விடு. என்ன பேசுற? பின்ன ஜெயமா, இவதான் அபசகுணமா விரதத்தை பாதியிலே முடிச்சிட்டால. விரதம் முடிஞ்சிருச்சுன்னு யார் சொன்னா? விரதம் இன்னும் முடியல. விரதத்தை நான் கண்டினியூ பண்றேன். வேண்டாம் ஹாசினி, உனக்கே உடம்பு முடியல, வேண்டாம். எனக்கு ஒன்றும் இல்லை ஜெயம்மா, என்னால விரதம் இருக்க முடியும். இந்த பூஜை நிறைவா நடக்காதோன்னு நீங்க கவலைப்படுறது எனக்கு தெரியும். இந்த நிமிஷத்தோட அந்த கவலையை விடுங்க. ஏஜியோட நல்லதுக்காக நீங்க ஆசைப்பட்டபடி நான் விரதத்தை முழுசா செஞ்சு முடிக்கிறேன். என்னால முடியாதுன்னு சொல்ற வாயை நான் செஞ்சு காட்டி மூட வைக்கிறேன். விரதம் இன்னும் முடியல. என் வயிறு இன்னும் காலியா இருக்கு. ஏஜி வர வரைக்கும் நான் விரதத்தோட காத்துட்டு இருக்கேன். எவ்வளோ பசி இருந்தாலும் சாப்பிடாம நான் இருக்கேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. உன்னால எல்லாம் முடியும்.
முப்பெருந்தேவிகளா? நான் இந்த விரதத்தை ஏஜேக்காக செய்யல, என் மேல நம்பிக்கை வச்ச ஜெயம்மாக்காக செய்யறேன். நான் சரியா செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற உங்க சவாலுக்காக செய்யறேன். என்னால எதையும் செய்ய முடியும்னு உங்க மூளைக்கு உரைக்கிற மாதிரி செஞ்சு முடிக்கிறேன். நீங்க ஆசைப்படுற மாதிரி இந்த ஹாசினி இந்த விரத டெஸ்ட்ல தோக்க மாட்டா. அவசரப்பட்டு வால் கிளாக்ல டைமை மாத்தி வச்சிடாதீங்க. டைமை மாத்தி வச்சா சந்திரன் சீக்கிரமா போயிடாது, சூரியன் சீக்கிரமா உதிச்சிடாது. வரட்டுமா என் வேலை இல்லாத வெட்டி ஆபீசர்ஸ் மருமகள்களா? அவனால ஒண்ணும் முடியாது. டேய் விடு. அக்கா விடுங்கக்கா. விடுங்கக்கா. அக்கா நான் சொல்றது கேளுங்க. விடுங்க. ஏதோ பண்ணு. விடு. போய் தொலை. விடு. என்ன விடு. ஐயோ. ச்சே. என்ன நிலா தெரியவே மாட்டேங்குது. எப்பதான் தெரியும்? சந்திரோதயம் வர்ற டைம் இதுதான், ஆனா இன்னும் வரல. ஐயோ, அப்ப நிலாவை பாக்குற வரைக்கும் சாப்பாடு கிடையாதா? இப்ப நீ சந்திரோதயத்தை பார்த்து என்ன பண்ண போற சித்ரா? உன் ஹஸ்பண்ட் தான் இங்க இல்லையே, அப்புறம் எப்படி பாயசத்தை ஊட்டி விடுவ? நான் வீடியோ கால் போட்டு அவருக்கு போன்லயே ஊட்டி விடுவேன். பாருங்களேன். போன்ல ஊட்டினா உன் புருஷனுக்கு வயிறு நிரம்பிடுமா? கோயில் கும்பாபிஷேகத்தை டிவில லைவ் பண்ணா நம்ம கும்பிட்டு அருள் பெறது இல்லையா? அது மாதிரிதான் இதுவும். நீ போன்ல ஊட்டி விடுறதுக்கும் நான் லைவ்ல ஊட்டி விடுறதுக்கும் முதல்ல சந்திரனை பார்க்கணுமே. அவர்தான் இன்னும் கண்ணுக்கு தெரியலையே. அதனால என்ன, சந்திரோதயம் டைம் ஆரம்பிச்சிருச்சுல, நாம ஏன் வெயிட் பண்ணணும்? நாம ஆரம்பிக்கலாம்.
புருஷனோட சந்தோஷமா இருக்காங்க. எனக்கு புருஷன் இருந்தா நான் தனியா இருக்கேன். இங்க ஃபங்க்ஷனே ஹஸ்பண்ட் நல்லா இருக்கணும்னு செய்யறதுக்கு தான். ஆனா என் ஹஸ்பண்ட் என்ன நல்லா பாத்துக்காம எங்கேயோ தூரமா இருக்காரு. இங்க இத்தனை பிசினஸ் கணக்கு இதெல்லாம் பாத்துக்காம அங்கதான் பாப்பன அடை புடிச்சு கிடக்குறாரு. சந்திரோதயம் பாக்குறதுக்கு நிக்கிறியா இல்ல ஏஜேவை எதிர்பார்க்கறியா? எனக்கு என்னவோ ரெண்டையும் பாக்குறது கஷ்டம் தான் தெரியுது. என்னவோ சவால் விட்ட? ஏஜே வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவேன்னு சொன்ன. என்னாச்சு? இன்னும் அவரை காணுமா? அவரு வர்ற வரைக்கும் தாக்கு பிடிப்பியா இல்ல பசியில இந்த பாயசத்தை அள்ளி சாப்பிட போறியா? நீ எதுல வேணாலும் சேலஞ்ச் பண்ணலாம், சாப்பாடுல பண்ணலாமா? உன்னால பசியோட இருக்க முடியுமா? முடியவே முடியாது. ஏஜே இப்போதைக்கு வரப்போறதில்ல. அவர் வந்தா மட்டும் என்ன ஊட்டி விட போறாரா? பூஜைக்கே இல்லாதவரு சந்திரோதயத்தை பாக்குறதுக்கு வருவாரா? எப்படியோ சந்திரோதயத்துக்கு வெயிட் பண்ணி காலையில சூரியோதயத்தை தான் பார்க்க போற. ஆல் தி பெஸ்ட். நிக்கும் போது அப்பப்போ அசைஞ்சுக்கிட்டே இரு, இல்லனா சிலையாயிட போற. அப்புறம் காக்கா வந்து பாயசத்தை சாப்பிட்டுட்டு தலை மேல உட்காந்து காலை கடனை முடிச்சிட்டு போயிட போகுது. போலாமா? வாங்க. ஹாசினி பாவம் பசியோட நின்றுட்டு இருக்கா. நான் சொன்னேங்கிற ஒரே காரணத்துக்காக காலையில இருந்து விரதம் இருந்து பூஜை செஞ்சு ஏஜேக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இவனை இன்னும் காணுமே. நல்ல வேளை இன்னும் நிலா சரியா தெரியல. என்ன பண்றா இன்னும்? ஐயோ, ஹாசினி, துமாரா குட் டைம். இன்னும் சந்திரன் வரல. நீ வேணா பாரு, ஏஜே வந்த உடனே அப்படியே சந்திரன் தெரிய போகுது. நீ நினைச்ச மாதிரியே விரதத்தை அப்ப முடிச்சுக்கலாம். கடவுளே,